இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ட்ரெடிஷ்னல் சிலம்பாட்ட ஃபெடரேஷன் மற்றும் உலக தமிழ் பாரம்பரிய காலடி குத்துவரிசை விளையாட்டு சங்கத்தின் சார்பாக ஃபர்ஸ்ட் சிலம்பாட்டம் லீக் மற்றும் காலடி குத்துவரிசை போட்டி வந்து ஸ்டேட் லெவலில் இங்கே நடைபெற்று இருக்கு அடையார் யூத் ஹாஸ்டலில். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் கலந்துருக்காங்க. 10 டீம் வந்திருக்காங்க. இந்த லீக் சிலம்பாட்ட மேட்சுக்கு வந்து 10 டீம் வந்திருக்கிறாங்க. இந்த 10 டீம்ல வந்து இப்போ வின்னர் அண்ட் ரன்னர் அப்படின்னு செலக்ட் ஆவாங்க. இந்த டீம்ல வந்து இப்போ முதல்ல காலடி குத்து வரிசை இது வந்து தமிழோடைய பாரம்பரிய தற்காப்பு கலை. இப்போ எப்படி அடிமுறை வர்மக்கலை குத்து வரிசை எல்லாம் சொல்றாங்களோ அதே மாதிரி காலடி குத்து வரிசை நம்மளுடைய பாரம்பரிய தற்காப்பு கலை. இந்த காலடி குத்து வரிசையோட முதல் போட்டி இந்த போட்டி தான் முதல் நடைபெறுது. கிட்டத்தட்ட 2014 பயிற்சி கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு இப்போதான் முதலாக மாநில அளவில் முதல் போட்டி நடைபெற்றிருக்கு. போட்டி வந்து சிறப்பாக நடைபெற்றிருக்கு. போட்டிக்கு வந்து மதுரை, விருதுநகர், அப்புறம் வந்து தென்காசி, அப்புறம் வந்து சிவகங்கை, அப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் வந்து கலந்து கொண்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றுருக்கு. போட்டியை வந்து எப்படி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னா மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசு, 2ஆம் பரிசு மற்றும் 3ஆம் பரிசு வழங்கப்படும். பெஸ்ட் டீம் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி இப்போ பிலோ 10 years, 11 to 15 years அண்ட் above 16 years 3 கேட்டகரியில் வந்து காம்படிஷன் நடக்குது. இந்த காம்படிஷனில் வந்து பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணுவாங்க. 3 கேட்டகரியிலும் பெஸ்ட் டீம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட் டீம் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்னுடைய தலைமையில் தான் நடக்குது. என்னுடைய தலைமையில் நான் வந்து இந்த ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்டாக இருக்கேன். நான் காலடி குத்துவரிசையோட செக்ரட்டரியாக இருக்கேன். மற்றும் இங்கே ஆசான் மணிகண்டன் துணைத் தலைவராக இருக்கிறாரு. செயலாளர் அருண் ராசு இருக்கிறாரு. பொருளாளர் வந்து அருண் இருக்காரு. ஆசான் ராஜா, ஆசான் பாண்டி, கருப்பையா, இந்த மாதிரி அனைத்து ஆசான்களும் தமிழகத்திலிருந்து எல்லா மாவட்டங்களிலிருந்து ஆசான்கள் வந்து இங்கே பங்கு பெற்றிருக்கிறாங்க. இப்போ இது வந்து போட்டி காலையில் 8:30 மணிலேருந்து துவங்கியிருக்கு. எப்படி நிறைவேற ஒரு மாலை 4 மணி ஆயிரும். 4 மணி வரை இந்த போட்டி நடைபெறும். அதான் இது வந்து காலடி குத்துவரிசை முதல் நடக்குது. இது வந்து முறைப்படி 2014 வந்து நம்ம சங்கமாக வந்து பதிவு பண்ணி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு முதல்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு காலடி குத்துவரிசை போட்டி நடைபெற்றிருக்கிறது. இந்த போட்டி தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெறும். தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இந்த கலையை நாங்கள் கொண்டு போவோம். இந்த கலை மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு கிக் பாக்ஸிங், முவாய் தாய், MMA போன்ற போட்டிகளில் மாணவர்களை பங்கு பெற வச்சு வெற்றி பெற வச்சிருக்கிறோம். அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய எல்லா போட்டிகளிலும் காலடி குத்துவரிசை மாணவர்கள் வந்து பங்கு பெற்று அவங்களுடைய சாதனைகளை காட்டுவாங்க. இது வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலை. இந்த கலை வந்து 3 பிரிவுகளாக பயிற்சி கொடுக்கப்பட்டு வருது. முதல்ல வந்து அவங்களுக்கு தற்காப்பு, மருத்துவம், யோகம், இது 3ம் கலந்த ஒரு கலையாக இந்த கலை வந்து பயிற்சி அளிக்கப்படுது. இதுதான் நம்மளுடைய பாரம்பரியம். தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளில் வந்து இந்த 3ஐயும் முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்களுக்கு இது 3 விதமான பயிற்சிகளும் கொடுப்பாங்க. ஒரு முழுமையான தற்காப்பு கலை அப்படின்னா இது 3 கலையும் ஒன்றிணைந்து தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த பயிற்சி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கு. அடுத்தடுத்து இந்த போட்டி வந்து தேசிய அளவில் நடத்துறதுக்கு நிறைய மாவட்டங்கள் நடத்துறதுக்கு இதுக்கு வந்து எங்களுக்கு அரசு வந்து இதுக்கான அங்கீகாரத்தை தரணும். எப்படி சிலம்பத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த காலடி குத்துவரிசை அங்கீகாரம் தரணும். சிலம்பம் வந்து ஒரு ஆயுத வரிசை, ஆயுத கலை, ஆயுதம் வந்து செய்யக்கூடிய சிலம்பம் வந்து கம்பு எடுத்து பயிற்சி பண்ணுற மாதிரி வெறும் கையை தன்னை தற்காத்துக்கிறக்கூடிய போர் முறை தான் வந்து இந்த காலடி குத்துவரிசை. அப்போ வந்து இந்த 2 சேர்ந்து செயல்படும் போது தான் அந்த கலை வந்து முழுமை பெறும். ஒருத்தர் வந்து ஆயுதத்தோடு இருக்கும்போது சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அதே மாதிரி ஆயுதம் இல்லாமல் எதிர்த்து வந்து ஆயுதத்தோடு தன்னை தாக்கும் பொழுதோ அதை சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த காலடி குத்துவரிசை நம்ம வந்து மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து சிறப்பாக மாணவர்கள் பயிற்சி பண்ணி அவங்களோட திறன்களை இங்கே வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அரசு வந்து இந்த கலைக்கு உரிய அங்கீகாரத்தை தரணும். இந்த கலையை வந்து தமிழகம் முழுவதும் விரிவாக்குறதுக்கான ஒத்துழைப்பு எங்களுக்கு தரணும். அதே மாதிரி இது தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கான ஒத்துழைப்பு எங்களுக்கு தரணும். கிட்டத்தட்ட 2014 சங்கத்தை அமைச்சு மாணவர்களுக்கு இந்த கலையை பயிற்சி கொடுத்து இதுதான் முதலாக போட்டியை நடைபெற்றிருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு அரசு வந்து இதை வந்து ஒரு விளையாட்டுத்துறைக்குள்ள இந்த கலையை உள்ளே கொண்டு வந்து SJT இது போல விளையாட்டுத்துறைகளை கொண்டு வந்து CM டிராஃபி நடக்கக்கூடிய போட்டிகளில் இந்த காலடி குத்துவரிசையை உள்ளே இணைக்கணுன்றது எங்களுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்குது.